ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமா இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் தேவனை ஆராதிப்பதற்கு நாம் யாவரும் ஆவலுடன் அமர்ந்திருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். வாருங்கள், தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புவித்து இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போமாக. சங்கீதம் 150. அல்லேலூயா. தேவனுடைய அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவர், எங்களை ஒரு வாரம் முழுதும் எங்களை பத்திரமாக வைத்து பாதுகாத்து இந்த பரிசுத்த நாளை காண எங்களுக்கு கிருபை தந்ததே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் குடும்பமாக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். தேவனுடைய பிரசனம் எங்கள் வீட்டிலே கடந்து வருவதாக இந்த ஆராதனை உமக்காக நாங்கள் ஏறெடுக்கும் பொழுதும் தேவனுடைய மகிமை காண உதவி செய்யும். இந்த நாளிலே நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், கேட்கப் போகிற உம்முடைய சத்தியம், ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பந்திலே சேருகிற இந்த காரியத்திலும் தேவன் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உமக்கு எல்லா துதி கனமகிமை செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பன் தேவ ஜனமே, வாருங்கள், நாம் ஆண்டவரை பாடுவோம், துதிப்போம். சகோதரி பாலின் நம்மை 2 துதி பாடல்களிலே நடத்துவார்கள். ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த கால வேளையிலே ஆண்டவரே முழுமையாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலே கர்த்தாவே எங்கள் சிந்தனையை ஒருநிலைப்படுத்தும். வாருங்கள், இந்த வேளையிலே நம் சிந்தனையை ஒருநிலைப்படுத்துவோமாக. நம் தேவனை மட்டுமே நோக்கி பார்ப்போமாக. நம் வீடுகளிலிருந்து ஆராதித்தாலும் அவரை மட்டுமே நோக்கி பார்ப்போமாக. நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயமாய் இருக்கிறது. எங்கிருந்து ஆராதித்தாலும் அவருடைய பிரசனம் இறங்கி வருவதாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் ஆவியானவரே, எங்களை நீ நிரப்பும். எங்கள் இல்லங்களில் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. முழுமையாக உம்மை உணர, உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஹல்லேலூயா. அன்பானவரே, எங்களை நடத்தி வந்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உணர்ந்து இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆவியானவரே. Thank you Jesus. அன்பே இயேசுயா, என் அன்பே இயேசுயா. சொல்லுவோமா? அன்பே இயேசுயா, என் அன்பே இயேசுயா. அல்லேலூயா. என் அன்பே இயேசுயா, உந்தன் மகிமையின் பிரசனம் இங்கு காண வேண்டும். இயேசுயா, என் உடலே உந்தன் ஆலயம். உம்மை துதிக்கிறேன் இயேசுயா, உந்தன் மகிமையின் பிரசனம் இங்கு காண வேண்டும். இயேசுயா, என் உடலே உந்தன் ஆலயம். துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் உம்மை இயேசுயா. அன்பே இயேசுயா, என் அன்பே
ஆவியானவரே. அப்பா, எங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசனம் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எவ்வளவு நன்றி சொன்னாலும் நாவுகள் பத்தாது ஆவியானவரே. அப்பா, உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கைகளை தட்டி உற்சாகமாய் இந்த பாடலை நாம் பாடுவோமாக. ஹல்லேலூயா. 1 கோடி ராகங்கள், உருவாகும் கானங்கள் எல்லாமே உமக்காகத்தான் இசையா. ஹல்லேலூயா. அப்பா எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய கிருபை எங்கள் மேலே அதிகமாக இந்த நாட்களில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்கள் தேவைகளை நீ சந்தித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆவியானவரே. தேவாதி தேவனே உமக்கு நன்றி. எங்கள் நம்பிக்கையின் அஸ்திபாரம் நீர் மட்டுமே ஆவியானவர். இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுப்போமா? நம் ஆவி ஆத்ம சரீரம் முற்றிலுமாக நம் தேவாதி தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமா? எந்த சூழ்நிலையில நம்ம வீடுகளில் இருந்தாலும் இந்த கொஞ்ச நேரம் நம் தேவனுக்கு கொடுப்போமா? முற்றிலுமாக எந்த வேலை இருந்தாலும் கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் விட்டு நம் தேவனை மட்டுமே நோக்கி பார்ப்போமாக. அதிகமாய் நம்ம மேலே கிருபையாய் இருக்கிற நம் தேவன், அதிகமாய் நம்மை நேசிக்கிற நம்ம பிதா நம்மளோடு இருந்து வருகிறார். இக்கட்டான இந்த சூழ்நிலையிலும்
தேவனே, எங்களை நீர் அணைத்துக் கொள்கிறவராயிருக்கிறேன். எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். எங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறேன். அதுக்காக நன்றி அப்பா. உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரமே நாங்கள் நம்புகிறோம் இயேசுவே. இந்த கால வேளையில ஒப்பு கொடுப்போமா? ஜெப சிந்தையோடு இந்த பாடலை பாடுவோமா? ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சொல்லுவோமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சொல்லுவோமா? நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், அவரை மட்டும் நம்புவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம் பாதைகள் எல்லாம் அந்தகாரமாயானாலும் நம் தேவன் நம்மளோடு இருக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், என் நம்பிக்கை அது இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. ஆமென். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நன்றி அப்பா. நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆவியானவரே. நன்றி ராஜா. Thank you, Jesus. வாருங்கள் அன்பான தேவ ஜனமே, நாம் தலை வணங்கி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர். எங்களுக்கு எந்த ஒரு இடையூறு, கஷ்டங்கள், துன்பங்கள் வராதபடி எங்களை பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ தருகிற எல்லா சுகத்துக்கும் பலத்துக்கும் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி. மறுபடியும் ஆண்டவரே அப்பா, இந்த கோவிட்-19க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கோவிட்-19 ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு முற்றிலும் ஆண்டவரே
அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இரக்கம் காட்டும் சுவாமி, தயவு காட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த வியாதினாலே ஆண்டவரே மனிதர்கள் பாதிக்காதபடி கர்த்தர் ஆண்டவரே இந்த வாதியை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, எந்த மனிதர்களாலும் சரி, சீனர்களாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், மலாய்க்காரர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி, காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, நாங்களும் ஆண்டவரே பொறுப்புள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, எங்கள் நிமித்தம் இந்த வியாதி வராதபடி நாங்கள் எங்களை சுத்தமாக வைத்துக்கொள்ள உதவி செய்யும். மற்றவர்களுக்கு இடையூறு உண்டாதபடி நாங்கள் கவனமாக நடந்து கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இந்த வருகிற 4ஆம் தேதியிலிருந்து ஆண்டவரே எல்லா காரியமும் மறுபடியும் ஓரளவுக்கு பழைய நிலைமைக்கு வரப்போகுது என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருந்தாலும் நாங்கள் அதை இலேசாக எடுத்துக்கொள்ளாதபடி அதை கவனமாக நாங்கள் கை கொண்டு ஆண்டவரே பத்திரமாக எங்களை பாதுகாக்க உதவி செய்யும். உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தாரும். பலவீனங்களாய் எல்லா பலவீனங்களையும் நீ எடுத்து போட்டு ஆண்டவரே உம்முடைய ஆரோக்கியத்தை தாரும், சமாதானத்தை தாரும். பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லமை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையிலே நாங்கள் கேட்க போகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியத்துக்காக நன்றி சுவாமி. எங்களோடு பேசும் அப்பா, இடைப்படும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஆராதனை முடிவிலே நாங்கள் நற்கருணையை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். வீடுகளிலே ஆயத்தம் செய்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் அந்த நற்கருணையின் சமயத்தில் தேவ பிரசனம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கடந்து வந்து அதை நாங்கள் பயபக்தியுடன் கொண்டாட உதவி செய்யும். உமக்கு எல்லா துதி கனமகிமை செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரசித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். தேவஜனமே, வாருங்கள் வேத வாசிப்புக்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். இந்த நாளின் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 துவங்கி 16ஆம் வசனம் வரை. மல்கியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை. புக் ஆஃப் மலாக்கி சாப்டர் 2 verse 10 to 16. இதை வாசிப்பவர் சகோதரர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேத பாடம் மல்கியா 2ஆம் அதிகாரம் 10 to 16 வரை நாம் வாசிக்க கேட்போம். நம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ? நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானே. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். சிறுவேலில் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமார்த்திகளை விவாகம் பண்ணினார்கள். இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறவனாயினும் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவனாயினும் அவனை யாக்கோப்பின் கூடாரங்களில் இராதபடிக்கு கர்த்தர் சங்கரிப்பார். நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெரும் மூச்சியினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார்? ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சன்னதியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு
துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்பதை தேவன் திருவசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, வாருங்கள், தெய்வ செய்திக்கு முன்பதாக நாம் தலைவணங்கி தேவனை நோக்கி பார்ப்போமாக. எங்கள் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கின்ற இந்த வேளையிலும் ஆவியானவர் எங்களோடு தங்கியிருந்து இந்த வசனத்தில் இருக்கிற சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் வைத்து எங்களை நடத்துவதற்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தடைகளையும் அகற்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் வளர 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 சில சமயத்திலே நாம் அறியாமலே நாம் ரொம்ப தனிப்பட்ட ஒரு ஜனங்களாக மாறிவிடுகிறோம். நான் இப்படி சொல்லுவேன் ஆங்கிலத்தில், the more people progress in life, they become an individualistic person. அப்படின்னா தன்னையே நினைத்து தன்னையே குறித்து தான் செயல்படுகிற ஒரு காலகட்டத்திற்குள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பான தேவஜனமே, மற்றவர்களுடைய நலன், மற்றவர்களுடைய காரியங்களை குறித்து நாம் யோசிக்காமல் எப்பொழுதுமே நம்மை குறித்து அல்லது என்னை குறித்து யோசிக்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம் சில வேளையிலே தள்ளப்படுகிறோம். இந்த நிலைமை ஆண்டவருடைய ஜனங்களுக்கும் இருந்தது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவர் ஞாபகப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், நான் உங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், நான் உங்களை எனக்கென்று ஏற்படுத்தினாலே நீங்கள் எனக்காக மாத்திரம் வாழ வேண்டும், என்னுடைய விருப்பத்திற்காக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த ஆண்டவர் அடிக்கடி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவர் நினைவு ஊட்டினார். ஆனாலும் இந்த ஜனங்கள் பல விதத்திலே பல தடவையை அவர்கள் தவறினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். போன வாரத்திலே நான் உங்களோடு எவ்விதமாக இந்த ஆசாரியர்கள் ஆண்டவர் அழைத்த அந்த ஊழியத்தை விட்டு அவர்கள் தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டிய அவர்கள் சொந்த விருப்பத்திற்காக அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மாத்திரமல்ல, அவர்கள் தங்களுடைய சொந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு எல்லா காரியத்தையும் செய்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் வழி தவறி போவதற்கு அவர்கள் ஒரு கருவிகளாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். Last Sunday we saw how the priests whom the Lord called them to serve him with a reverence and loyal to him, but they became very individualistic and only interested of their own life. Because of their wrong attitude, they caused Judah to sin against God. என் அன்பான தேவஜனமே, இந்த காலவேளையில் உங்களோடு தொடர்ந்து இந்த மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களோடு பேச ஆயத்தமாய் வந்திருக்கிறேன். இங்கே ஆண்டவர் இந்த யூதா ஜனங்கள் மத்தியில் இருந்த வேறொரு 2 பாவங்களை குறித்து இங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். முதல் காரியம் அது என்னவென்றால், சகோதரர்களுக்கு விரோதமாக செய்யும் துரோகம். Now, last week we saw how the people of Israel behave in unfaithful manner, and today we are going to see two other sins. One is treachery against brethren,
சகோதரருக்கு விரோதமாக செய்யும் துரோகத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். அன்பான தேவஜனமே, இந்த துரோகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவர் என்ன அர்த்தம் என்றால், மறுதலிப்பது அல்லது உண்மையாக இருப்பது கிடையாது, பொய்யான காரியத்தை சொல்லி ஏமாற்றுவது அல்லது நம்பிக்கையிலிருந்து விலகி போவது, நம்பிக்கை இல்லாமல் ஆக்குவது தான் இந்த துரோகம் என்று நாம் பார்க்கிறோம். 10வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இவ்விதமாக சொல்லுகிறார், நாம் எல்லாரும் ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ, நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன் என்று இங்கே பார்க்கிறோம். என்ன தேவஜனமே, இங்கே சகோதரர் என்று சொல்லி வேதம் இங்கே சொல்லுகிறது. சகோதரர், நாம் அவனவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன் என்று சொல்லி பார்க்கும். இது ஒரு பொதுவான வார்த்தையாக மல்கியை எடுத்து பயன்படுத்துகிறார். ஆனால் இது எல்லா மக்களுக்கும் இது பொருந்தும். தகப்பன்மார்களுக்கு, பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கும் கூட இது பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் மல்கியா எடுத்து பயன்படுத்துகிற வார்த்தை என்னவென்றால் சகோதரர் என்று சொல்லுகிறார். இங்கே அவர் சொல்லுகிறார், நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா உண்டு, நம்மை படைத்தவர் ஒருவர் தான், ஆண்டவர் தான் நம்மை படைத்தார். அப்படி இருக்க ஏன் நாம் உண்மை இல்லாதவர்களாக நடந்து கொள்கிறோம்? உண்மை இல்லாதவர்களாக, எதற்கு உண்மை இல்லாதவர்கள் என்றால், ஆண்டவர் நமக்கு கொடுத்த அல்லது ஆண்டவரோடு நம்முடைய முற்பிதாக்கள் செய்த உடன்படிக்கைக்கு உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்று இங்கே மல்கியா கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் எந்த விதமான உடன்படிக்கை என்று நாம் பார்ப்போம் என்றால், நீங்கள் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய், அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ சுதந்திரிக்க போகிற அந்த தேசத்திலே நீ போய் அங்கே இருக்கிற எமோரியர்கள், பிலிஸ்தீர்கள் எல்லாரையும் நீ என்ன செய்யணும்? துரத்தி விட வேண்டும், அவர்களை சங்காரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அது மாத்திரமே அவர் சொல்றாரு, நீ அவர்களோடு எந்த விதமான உடன்படிக்கை பண்ணக்கூடாது, அது மாத்திரமல்ல அவர்களுக்கு இறங்கவும் கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஞாபகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 3வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார், அவர்களோடு சம்பந்தம் கலவாயாக உன் குமார்த்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கும் கொல்லாமலும் இருப்பாயாக. அப்போ ஆண்டவர் ஆரம்பத்தில் ரொம்ப தெளிவாக சொன்னார், நீ உன்னுடைய குமாரத்திகளை அவர்களுடைய குமாரர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது, அல்லது அவருடைய குமாரத்திகளை கொண்டு உன் குமாரர்களுக்கு நீ திருமணம் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் அங்கே கட்டளை. கலப்பு திருமணம் இருக்கக்கூடாது இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது யூதா என்ன செய்தார்கள் என்றால், இந்த உடன்படிக்கையை அவர்கள் உடைத்து போட்டார்கள். எந்த விதத்தில்? அவர்கள் அந்நிய பெண்களை திருமணம் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த யூதா இருக்கிற ஆண்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செய்து யூத ஸ்திரீகளை என்ன செய்தார்கள்? அவர்கள் விட்டுவிட்டார்கள். யூதா மாத்திரமல்ல, இஸ்ரவேலர் கூட அதை தான் செய்தார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இதை எவ்விதமாக சொல்கிறார் என்றால், நீங்கள் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்கினீர்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பான தேவ ஜனமே, இருவரும் ஆண்டவருடைய உடன்படிக்கையை உடைத்து போட்டார்கள் என்று இங்கே பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் கலப்பு திருமணம் இருக்கக்கூடாது என்று சொன்னார் என்றால், நீ இவ்விதமாக அவருடைய குமாரத்திகளை திருமணம் செய்யும் பொழுது
அல்லது உன்னுடைய குமாரத்திகளை அவர்களுக்கு திருமணம் செய்யும் பொழுது என்ன ஆகும் என்றால், வரக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும், அவளுடைய தெய்வங்களை இந்த தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து விடுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை எச்சரித்தார். அப்ப இந்த யூத மார்க்கத்திலே இந்த பரிசுத்தம் உண்டாகாமல் போய்விடும், பரிசுத்த குலைச்சல் உண்டாய்விடும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு இதை தடையாக அன்றைக்கு உத்தரவிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இது இப்பொழுதுதான் நடக்குதா என்ற ஒரு கேள்வி நமக்கு உண்டாகலாம். இது இப்போதான் ஆரம்பிக்கப்படுகிறதா? இல்லை. ஆக்சுவலி நீங்கள் வேதத்தை வாசிப்பீர் என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு வரும்பொழுதே அவர்கள் எகிப்தியர்களையும் திருமணம் செய்திருந்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, இந்த பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்பட்டு போய் திரும்பி வந்தவர்களும் கூட அவர்களும் கலப்பு திருமணம் செய்திருந்தார்கள். எஸ்ரா இவ்விதமாக அவர் சொல்கிறார். எஸ்ரா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1-4, நெகேமியா அவருடைய புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 23-31 வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் அதை காணுவீர்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சரி, யூதா ஜனங்களும் சரி, அவர்கள் ஆரம்ப நாட்களிலிருந்து இந்த கலப்பு திருமணம் செய்தார்கள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இந்த தேசத்தை இவர்களுக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இதை மிகவும் கண்டிப்பாக சொன்னார். நீங்கள் அந்நிய பெண்களையோ குமாரர்களையோ திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். நான் புதிய ஏற்பாட்டில் பவுலும் கூட இதை கண்டித்து பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். நீங்கள் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்களா? அங்கும் கூட கொரிந்து சபையிலும் கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நிலவினதை நாம் அங்கே பார்க்கிறோம். என் அன்பான தேவஜனமே, ஏன் ஆண்டவர் இதை தடுத்தார் என்றால், இவ்விதமாக அந்நிய பெண்களை திருமணம் செய்யும் பொழுது அவர்கள் தங்களுடனே தங்களுடைய தெய்வங்களை கொண்டு வரக்கூடும் என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். யாக்கோப்பு ராகேல் திரும்பி வரும்பொழுது ராகேல் இந்த லாபான் வீட்டில் இருந்த தெய்வங்களை அவள் என்ன செய்ய மறைத்து கொண்டு வருகிறதை நாம் அங்கே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். லாபான் வைத்திருந்த அவனுடைய தெய்வங்கள் சுரூபங்களை அவள் ஒளித்து வைத்து கொண்டு வந்தாள் என்று இங்கே பார்க்கிறோம். அப்படியாக இந்த திருமணத்தின் வழியாக அவர்களுடைய தெய்வங்கள் இந்த பரிசுத்தமான பூமிக்கு வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அதை தடுத்தார். அப்போ இப்படி அவர்கள் செய்வார்கள் என்றால் என்ன ஆகும் என்றால், இந்த ஆராதனை முறைமை அது பொலிட்டிட்டர் ஆகிரும். அது கரைப்பட்டு போகக்கூடியதாக இருக்கும். அப்போது என்ன ஆகும்னு சொன்னால், ஜனங்கள் இன்னும் ஆண்டவருக்கு உண்மை இல்லாதவர்களாய் போய்விடுவார்கள், தேவனுக்கு உத்தமமாக வாழ முடியாது என்று சொல்லி ஆண்டவர் அவளை தடுத்து நிறுத்தினார் என்று இங்கே பார்க்கிறோம். அப்போது யூதாவும் சரி இஸ்ரவேலும் சரி, அவர்கள் ஒரு பொதுவான சமுதாயத்தினுடைய நலனை அவர்கள் யோசிக்காமல் அவர்கள் சில சமயத்திலே தங்களுடைய சொந்த விருப்பத்துக்கும் இஷ்டத்துக்கும் இடம் கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். விளங்குதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? இல்லையா? இப்போ ஆண்டவர் பொதுவாக எல்லா ஜனங்களுக்கும் இந்த கட்டளை கொடுத்துட்டார். நீ எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் அந்நிய பெண்களை திருமணம் செய்யக்கூடாது. ஆனால் ஒரு சில ஆண்கள் அல்லது ஒரு சில கூட்ட ஆண்கள் என்ன செய்தாங்க, அவர்கள் அந்நிய பெண்களை திருமணம் செய்தார்கள். இதை ஆண்டவர் கண்டித்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறவனாயினும்
சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவனாயினும் அவன் யாக்கோப்பின் கூடாரங்களில் இராதபடி கர்த்தர் சங்கரிப்பார் என்று இங்கே பார்க்கிறோம். அப்போ இந்த ஆண்டவர் சங்கரிப்பார் என்று வேதம் இங்கே சொல்லுகிறது. யாக்கோப்பின் கூடாரத்திலிருந்து அவர்கள் இல்லாதபடி கர்த்தர் அவளை சங்கரித்து போடுவார் என்று இங்கே பார்க்கிறோம். நீங்கள் அந்த 12 வசனத்தை திருப்பி வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. இப்படி செய்கிறவன் எவனோ, அதாவது அந்நிய பெண்களை திருமணம் செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறவனாயினும் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவனாயினும் அவனை யாக்கோப்பின் கூடாரங்களில் இராதபடிக்கு கர்த்தர் சங்கரிப்பார் என்று மல்கியா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ நீ யாராய் இருக்கட்டும் கடவுளுடைய உடன்படிக்கையை நீ உடைப்பாய் என்றால் வேதம் சொல்லுது கர்த்தர் உன்னை சங்கரித்து போடுவார் என்று. அப்போ உன்னை அடித்து போடுவார், உன்னை சாகடிப்பார் என்று இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. என் அன்பான் தேவஜனமே, இதை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார் என்றால், உன்னிடத்தில் இருக்கிற மாயமான காரியங்கள், உன்னிடத்தில் உண்மை கிடையாது, உன்னிடத்தில் சுத்தம் கிடையாது இல்லையா? நீ உன்னுடைய முற்பிதாக்கள் ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையை நீ அதை உடைத்து போட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களோடு மிகவும் கடும் கோபமுள்ளவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் இப்படி திருமணம் செய்தவர்கள் கடவுளுடைய சாபத்துக்குட்படாதபடிக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்படியாவது நாம் பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவங்க என்ன செய்தாங்க? ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தினார்கள், ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள். ஆனால் வேதம் சொல்லுது அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் சங்கரித்து போடுவார் என்று இங்கே பார்க்கிறோம். என் அன்பன் தேவஜனமே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? ஒன்றாவது, இன்னைக்கு ஆண்டவரோடு நாம் செய்த எந்த உடன்படிக்கையும் நாம் உடைத்து போடக்கூடாது. எந்த உடன்படிக்கையும் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருந்த காரியங்களை நாம் நம்முடைய சொந்த ஆசைக்கும் சொந்த விருப்பத்திற்கும் அதை என்ன செய்யக்கூடாது? உடைத்து போடக்கூடாது. இரண்டாவது, நாம் நம்முடைய பாவங்களை மறைப்பதற்கு கடவுளுக்கு ஏதாவது ஒரு செய்திருவோம், ஏதாவது ஒரு காணிக்கை கொடுத்துருவோம், ஒரு பெரிய நன்கொடை கொடுத்துருவோம் என்று நினைச்சு நீ கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்காத. இன்னைக்கு உலகத்தில் அப்படிதான் நடக்குது இல்லையா? இன்னைக்கு உலகத்தில் அப்படிதான் நடக்குது. அவன் செய்வதெல்லாம் பாவம், அக்கிரமம். ஆனால் அவன் பாவத்தையும் அக்கிரமத்தையும் மறைப்பதற்கு என்ன செய்யறான்? கடவுளுக்கு போய் எதாவது செய்தறான், கடவுள் பேரில் எதையாவது கட்டி போட்டுடுறான், ஒரு சபையை கட்டி போட்டுடுறான், ஒரு நிலத்தை வாங்கி கொடுத்துட்றான், பெரிய டொனேஷன் கொடுத்துட்றான். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய காணிக்கை எனக்கு விருப்பம் கிடையாது. நீ யாராக இருக்கட்டும், நீ ஆலயத்தை காக்கிறவனாக இருக்கட்டும், தேசத்தை காக்கிறவனாக இருக்கட்டும், கர்த்தர் உன்னை சங்கரித்து போடுவார் என்று வேதம் சொல்லுது. மூணாவது, ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் மனம் திரும்பு. மனம் திரும்புதல் இல்லாமல் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. என் அன்பான் தேவஜனமே, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இவ்விதமாய் நமக்கு சொல்லப்படுகிறது. உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. உன் கால் நடையை சீர்தூக்கி பார் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். இதை நான் ஆங்கிலத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னன்னா தேவச்சனமே, treasury means betrayal, disloyal, unfaithful, dealing deceitfully, breaching the faith and trust or covering up. In verse 10, the word brethren are cited in general expression, includes father, children and women. We have one Father and a Creator. Then why are we behaving faithless to the covenant that made by our fathers? What was then the covenant of our fathers that Malachi talking about?
May I refer to you Deuteronomy chapter 7, verse 2 and 3. The Bible says, "And when the Lord thy God shall deliver them before thee, thou shalt smite them and utterly destroy them. Thou shalt make no covenant with them, nor show mercy unto them." The Lord said, you destroy them. You must not make covenant. Do not show mercy on them. Further, in verse 3, the Lord says, "Neither shalt thou make marriage with them. Thy daughter thou shalt not give unto his son, nor his daughter shalt thou take unto thy son." The Lord prohibited the Israelites from taking wives from foreign land or give your son to foreign women. God prohibited. Now, Judah has broken the covenant by taking wives from foreign land and despising Jewish women. Even Israel was also doing the same. Both of them defiled holiness of God by breaking the covenant by marrying daughters of foreign god. In that sense, they polluted religious piety. Now, is this something new? No, because the Bible says the Jews, when they were slaves in Egypt, some of them have taken Egyptian as their wife, Egyptian women as their wives. Refer to Exodus chapter 12, verse 38, Leviticus chapter 24, verse 10, Numbers chapter 11, verse 4. Now, this problem was persisted even in the days of Ezra and Nehemiah. You read Ezra chapter 9, verse 1 to 4. Nehemiah chapter 13, verse 23 to 31. Even this problem is persisting till today. During Paul's time, when he was dealing with the issues in the Corinth church, he saw the similar problem. 2 Corinthians chapter 6, verse 14 to 18. Now, one of the reasons why God prohibited intercultural marriage was because their foreign wives will bring their gods to the land of Judah. In that sense, worship would become polluted. People would no longer loyal to God of Yahweh. Now, coming back to this text, the males in Judah and Israel did not think the welfare of community, the piety of the community, and they were very individualistic. They were interested of their own pleasure. They were interested of their own life. They did not concern about the community that he lived in that days. Friends, in verse 12, Malachi chapter 2, verse 12, the Bible says, "May the Lord cut off from the tents of Jacob for the man who does this, any to witness or answer or to bring an offering to the Lord of hosts." The Bible says, you will be cut off. You will be cut off. Now, whoever may be, the Lord may cut off from the tent of Jacob. It means he will disconnect you. It means you will be disconnected from him. The Lord is not interested in your offerings. In verse 13, "And this again you do. You cover up the Lord's altar with the tears, with the weeping, groaning, because he has no longer regards the offering or accepts it with a favor at your hand." Friends, this is a very strong warning that God is giving. You see, the people choose to live in an individualistic manner, which means they
went on choosing a wife from foreign land. But at the same time, they wanted to worship God. At the same time, they wanted to give offering. The Bible says they come to God's altar, they cry, they weep, they groan. But Bible says God hates their offering. God rejects their offering. Why? It is because of their hypocrisy. Some of them were not interested living within the covenant that their forefathers made with Yahweh. At the same time, they did not want to lose the blessing of God. So these people, they didn't want to go under the curse of the Lord. Somehow or other, they want to retain God's blessings. But God says, no, when you break the covenant that your forefathers made, how can I bless you? How can I take your offering? I hate your offering. Now the application is this. Do not break the covenant that we made with God. As a believer, from the day you come to know the Lord, many covenants that you made. You have made a covenant before the Lord of hosts. Never break the covenant. Number 2, do not try to bribe God with a giving of fat offerings. Now you may do all kind of things, but don't try to cover up your wrongdoings, your sins by giving a fat offerings. God is not interested in your offering. But the principle is this: in order to bless you, repent. In order to bless, repent. That's what Solomon in his Proverbs chapter 4 verse 26 he says, ponder the path of thy feet and let thy ways to be established. Ponder the path of thy feet, which means check your life, search your life day by day, every day. Search your life. Is your life pleasing God? இரண்டாவது காரியம், இங்கே ஆண்டவராகிய தேவன் இந்த ஜனங்களோடு பேசுகிறது என்னவென்றால், உன்னுடைய மனைவிகளுக்கு விரோதமான துரோகம், உன்னுடைய மனைவிகளுக்கு விரோதமான துரோகம். இந்த யூத ஆண்களுடைய ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் அந்நிய பெண்களை மணந்தார்கள், திருமணம் செய்தார்கள். Now, அவர்கள் அந்நிய பெண்களை திருமணம் செய்தது மாத்திரமல்ல, தங்களுடைய முதல் மனைவி யூத மனைவிகளை என்ன செய்தார்கள்? அவர்கள் விவாகரத்து பண்ணினார்கள். ஆண்டவர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஆண்டவர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை குறித்து அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். திருமணம் அதை லேசான ஒரு காரியமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. என் அன்பான தேவ ஜனமே, இதை நான் வாசித்து தியானிக்கும் பொழுது அநேக காரியங்களை பேச வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் நமக்கு நேரம் இல்லாததுனால இதை நான் உங்களோடு நிறைய பேச முடியாது. ஆனாலும் கூட சில வேதத்தின் கோட்பாடுகளை, திருமணத்தை குறித்த சில கோட்பாடுகளை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து என்று பார்க்கிறோம். முதலாவது, புருஷர்கள் உன் மனைவிகளை நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே விதமாய் சொல்லுகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்,
அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடைய வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்வர்களாகினபடியால் அவருக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அப்போ புருஷர்கள் உன் மனைவிகளை கனப்படுத்துங்க என்று வேதம் சொல்லுது. அவர்கள் பலவீனமான பாத்திரம்தான், ஆனால் நீங்கள் உங்கள் மனைவிகளை கனப்படுத்துங்க. சிலருக்கு இப்படிப்பட்ட ஒரு கொள்கை இருக்குது. மனைவியை மற்றவங்க முன்னுக்கு தான் என்ன செய்வாங்க, தர குறைத்து பேசுவாங்க. மனைவியை மற்றவங்களுக்கு முன்பதாக கிண்டலாக பேசுவாங்க, வேடிக்கையாக பேசுவாங்க. என் அன்பன் தேவஜனமே, பேதுரு சொல்றாரு, உன் மனைவியை நீ கனப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. மூணாவது, நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு. வேதம் சொல்லுது, உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு. உன் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாய் இருக்கட்டும், உன் மனைவியோடு சந்தோஷமாய் இரு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோடு நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்தில் பங்கு இதுவே என்று சொல்லி இங்கே சாலமோன் சொல்றாரு, சூரியனுக்கு கீழே நமக்கு எல்லாம் மாயை, பாடுகள், கஷ்டங்கள் உண்டு. அவைகள் மத்தியிலும் உன் மனைவியோடு நீ எப்படி இருக்கணுமா, சந்தோஷமாயிரு. நேசிக்கிற மனைவியோடு நீ எப்படி இருக்கணும், சந்தோஷமாயிரு என்று இந்த வாழ்க்கையை நீ அனுபவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு பகுதி, அது நீண்ட பகுதி, அதை நீங்கள் வீட்டில் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் திருமணத்தை குறித்து அவர் பேசுகிறார். கணவன் மனைவி அவர்களுக்கு உள்ளே இருக்க வேண்டிய இந்த குடும்ப வாழ்க்கை, அதன் ரகசியம், அதன் பரிசுத்தம், புனிதத்தை குறித்து அங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே கணவன் மனைவி இந்த பகுதியை அடிக்கடி நீங்கள் வாசிக்கணும், அடிக்கடி நீங்கள் வாசிக்கணும். கணவன் மனைவியாக ஜெபிக்க விரும்புவதாக உட்கார்ந்து வாசிங்க. இது இந்த வசனங்கள் எல்லாம், இன்னும் நிறைய வசனங்கள் உண்டு, நான் நிறைய வசனங்கள் கொடுக்க முடியாது. இந்த வசனங்கள் யாவும் திருமணத்தினுடைய கோட்பாடுகள், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்க வேண்டிய கோட்பாடுகள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். Friends, let me come back to my second point. Malachi is now bringing the second sin of the Judah, that is treachery against wife. In verse 14, you ask, why does he not? Because the Lord was the witness to the covenant between you and the wife of your youth, to whom you have, though she is your companion and your wife by covenant. One of the biggest problems with the Jewish male was they took pagan women by divorcing their Jewish women. That means just because he wanted to marry a woman from foreign land, he divorced his wife, a Jewish woman. Now the Lord is not interested in your family life. The Lord is interested in your family life. Let me repeat again. The Lord is interested in your family life. Marriage must not be taken lightly. There are many things that I want to speak to the church concerning family life, but because time constraint, I'm unable to do so at this time. Anyway, let me give few biblical perspective about family life. Number 1,
Ephesians chapter 5 verse 25, the Bible says, husbands, love your wives, even Christ also loved the church and gave himself for it. The first reminder or the first principle is, husbands, love your wives. Number 2, Apostle Peter in his epistles, 1 Peter chapter 3 verse 7, he says, likewise you husbands dwell with them according to the knowledge, giving honor unto the wife as unto the weaker vessels, and as being heirs together of grace of life, then your prayers be not hindered. Here Peter gives second principle, that honor your wives. How many of y'all honoring your wife? Ask yourself. The third principle, Proverbs chapter 5 verse 18. Let thy fountain be blessed, and rejoice with the wife of the youth. Rejoice of thy youth. Rejoice with your wife of your youth. Then Ecclesiastes chapter 9 verse 9. Live joyfully with the wife who thou lovest all the days of the life thy vanity, which he hath given thee under the sun, all the days of the vanity. For that is thy portion in this life, and in thy labor which thou takest under the sun. The other principle, King Solomon, who had a vast experience of family life, he says, enjoy your life with your wife. Now, there's another passage which I propose every couple to read. 1 Corinthians chapter 7. Paul gives a list of principles of marriage life. I suggest this passage to be read every now and then as a couple. Now, all these verses are the marriage disciplines, or rather marriage regulations that you and I need to follow. Now, இப்பொழுது உங்களோடு நான் இந்த மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் உங்கள் கவனத்தை கொண்டு வர விரும்புகிறேன். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். என் நண்பன் தேவஜனமே, இந்த மல்கியா 2ஆம் அதிகாரம் 15லிருந்து 16ஆம் வசனம், மல்கியா தீர்க்கதரிசி அநேக காரியங்களை சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சுருக்கமாக இவையை சொல்லி விடுகிறேன். ஒன்றாவது, உன்னுடைய திருமணத்திலே ஆண்டவர் உனக்கு சாட்சியாய் இருக்கிறார் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு திருமணத்திலும் ஆண்டவர் உன்னுடைய திருமணத்திலே அவர் சாட்சியாக வந்திருக்கிறார். ஒருவேளை நீ பார்க்க முடியாவிட்டாலும் அவர் பரலோகத்திலிருந்து நீ தேவனுடைய சன்னிதானத்திலே கொடுக்கிற உன்னுடைய உடன்படிக்கையை அவர் காண்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் திருமணத்தில் இணைக்கப்படும் பொழுது இந்த ஆண்டவர் உனக்கு சாட்சியாக இருக்கிறார். வேதம் சொல்லுது, உன் மனைவிக்கு, உன் இளவயதின் மனைவிக்கு அவர் சாட்சியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பன் தேவஜனமே, திருமணத்தில் மாத்திரம் சாட்சியாக இருக்கிறார் தேவன் அல்ல, அவர் இன்னொரு காரியத்திலும் சாட்சியாக இருக்கிறார். உன்னுடைய பொல்லாத வழி,
உன் மனைவி இருக்க நீ இன்னொரு பெண்ணோடு உறவு வைத்திருந்தாலும் அதையும் கூட அவர் சாட்சி இடுகிறார். நீ இந்த பூமியில் மறைக்கலாங்க, ஆனால் ஆண்டவருக்கு முன்பதாக அதை மறைக்க முடியாது. வேதம் சொல்லுது, நாட்கள் வரும், அந்த நாட்கள் முன்ன நாம் நியாய தீர்ப்பில் நிற்கும் பொழுது கடவுள் நம்மை பார்த்து கேட்பார், ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பார். வேதம் சொல்லுது, உன் இள வயதின் மனைவிக்கு அவர் சாட்சியாக இருக்கிறார் என்று சொல்லி. ஆகவே என் அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கி நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் காக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மனைவியோடு சந்தோஷமாக வாழ நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது காரியம், ஏன் திருமணம், ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் திருமணம் செய்ய வேண்டும், ஏன் அப்படிப்பட்ட திருமணம் செய்ய வேண்டும் என்றால், ஒரு பரிசுத்த சந்ததியை கொண்டு வருவதற்காக. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பார்வையில் பாருங்க, திருமணம் எந்த அளவுக்கு அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் என்று இங்கே பார்க்கிறோம். வேதம் சொல்லுது, ஒரு சந்ததி, பரிசுத்த சந்ததியை, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்கு ஆண்டவர் திருமணத்தை வைத்திருக்கிறார். என் அன்பான தேவ ஜனமே, ஆகவே தான் அவர் சொன்னார், நீ அந்நிய பெண்களை திருமணம் செய்யக்கூடாதப்பா, நீ அந்நிய பெண்களை திருமணம் செய்யக்கூடாது. நீ ஒரு யூதனாக இருந்தால் நீ யூத பெண்ணை தான் திருமணம் செய்யணும். ஏன்னா நான் உங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறேன். இதன் வழியாக ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி. மூன்றாவது, அந்நிய பெண்களை திருமணம் செய்வதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உண்டு, தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு. இச்சைகளை நிறைவேற்றுவது தான் அந்நிய பெண்களை திருமணம் செய்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் அன்பான தேவ ஜனமே, நான்காவது, கர்த்தர் உன்னுடைய இள வயதின் மனைவியை உனக்கு ஒரு தோழியாக கொடுத்திருக்கிறார். அவள் உனக்கு ஒரு தோழி, உன் வாழ்க்கைக்கு உன்னோடு பிரயாணம் செய்கிற ஒரு தோழிங்க. உன்னுடைய இன்பத்திலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் உன்னோடு பிரயாணம் செய்கிறவள் அவள் ஒருவளே. அவள் ஒருவளே. கடவுள் சொல்கிறாரு, அவள் உனக்கு நான் ஒரு தோழியாக கொடுத்தேன். ஆங்கிலத்தில் கம்பேனியன் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ எப்பொழுது பிரியப்படும் என்றால், பிரிவார்கள் என்றால் சொல்லலாம், மரணத்தின் சமயத்தில். மரணம் வரும்படிக்கும் அவர் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அதனால தான் ஒவ்வொரு திருமணத்திலும் அந்த வாக்குறுதியை நாம் கொடுக்குறோம். மரணம் நம்மை பிரிக்கும் அளவும், துன்பத்திலும் இன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். என் அன்பான தேவ ஜனமே, ஆகவே மல்கியா சொல்றாரு, உன்னுடைய ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி. ஆகையினால உன் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு. 2 தடவை அவர் சொல்றாரு. 15ஆம் வசனத்திலையும் அவர் சொல்றாரு, 16ஆம் வசனத்திலையும் அவர் சொல்லுகிறார், உன் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு. அப்படின்னா நம்முடைய ஆவி ஆண்டவருக்குள்ளாக சரியா இருக்குதா? ஆண்டவர் வசனத்தின்படி என் மனைவியை நான் நேசிக்கிறேனா? ஆண்டவர் வசனத்தின்படி நான் என் மனைவியை கனப்படுத்துகிறேனா? அவளுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் நான் செய்கிறேனா? அவளை கனப்படுத்துகிறேனா? அப்படின்னு சொல்லி நீ அடிக்கடி உன்னை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுதுங்க. 16வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். கர்த்தர் விவாகரத்தை வெறுக்கிறார். விவாகரத்தை கர்த்தர் வெறுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ திருமணம் ஒரு மனுஷனுடைய முழு முழு வாழ்க்கைக்கு இந்த திருமணத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு திருமணம் அது கடைசி வரைக்கும் அந்த திருமணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நான் ஆங்கிலத்தில் சொல்லிவிடுகிறேன். I've given few verses concerning the principles of
marriage life. But let me go to passage again, Malachi chapter 2, verse 15 to 16. There are 6 points that I want to give you. Let me go quickly. Number 1, the Lord is witness to your wife, youth. In every single marriage to the Lord is an unseen witness, and He witness your union. That means very day you get married, that's the day the Lord has witnessed your marriage. Remember, He also witnesses of those who live together who are not married. On the day of judgment, you will be judged. Number 2, one of the primary purposes of marriage is to bring forth godly offsprings. 3, taking another woman is purely to satisfy your lust, and God abominates. 4, wife is your companion until death is separated each other. Must not forget, she is your companion, she is your partner, she is journeying with you until the last day. Number 5, believer's husband to be watchful of your spirit. Check your spirit every now and then. Watch your spirit. Twice repeated in verse 15 and 16. That means there is an emphasis there. Number 6, the Lord hates divorce. The Lord hates divorce. Verse 16. Marriage is for whole life. Marriage is for whole life. நான் ஒரு முடிவுக்கு நான் கொண்டு வருகிறேன். என்ன தேவஜனமே, இதுவரைக்கும் நாம் என்ன பார்த்தோம் என்றால், ஆண்டவர் மனைவிகளுக்கு விரோதமாய் செய்கிற துரோகத்தை அவர் வன்மையாக கண்டிக்கிறதை இங்கே பார்க்கிறோம். இந்த சத்தியமானது மனைவிகளுக்கும் இது பொருந்தும். கணவன் மாத்திரம் மனைவிகளை விவாகரத்து செய்வது கிடையாது. கணவன் மாத்திரம் மனைவிகளுக்கு துரோகம் செய்வது கிடையாது. சில சமயத்தில் மனைவிகளும் கணவனுக்கு விரோதமாக துரோகம் செய்கிறாங்க. மனைவிகளுக்கு கூட அவங்க கோர்ட்டுக்கு போய் கணவனை விவாகரத்துக்கு செய்கிறார்கள். என் அன்பன் தேவஜனமே, ஆண்டவர் இதை வெறுக்கிறார். இன்றைக்கு வேதத்தை என்ன சொல்லுகிறார்? நாம் மரணத்தினாலே பிரியும் வரைக்கும் நாம் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்க வேண்டும். ஏன் அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், நாம் விசேஷ அழைப்பை பெற்றிருக்கிறோம். நாம் ஒரு பரிசுத்த ஜாதி, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த உலகத்திற்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக சாட்சி பகிர்வதற்கும், நாம் இந்த உலகத்திற்கு நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை காண்பிப்பதற்கும் கர்த்தர் நம்மை இந்த உடன்படிக்கையில உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். ஆகவே நண்பன் தேவஜனமே, இந்த பொல்லாத உலகத்துக்கு முன்பதாக கடவுளுக்காக வாழ்கின்ற ஒரு பரிசுத்த கூட்டமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் விரும்புகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாக. கர்த்தர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட ஆண்டவரே சத்தியங்களுக்காக, உண்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி அதை ஆண்டவரே உமக்காக பரிசுத்தமாக நீர் வைத்திருக்க நீர் எங்களுக்கு தந்த இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இதை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும், கணவன் மனைவியை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மரணம் பிரிக்கும் அளவும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். உலகத்தார் போல ஆண்டவரே நாங்கள் வாழாதபடி நாங்கள் உமக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வாருங்கள் நாம் செலுத்த போகிற காணிக்கையை நான் ஆண்டவர் பாதத்தில் வைப்போம். நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் கொடுத்திருக்கிற எங்களுடைய தசம பாகம் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும்.
கர்த்தர் ஊழியத்திற்கு இதை எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் குடும்பத்தையும் நீ பேர் பேராக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வாருங்கள், நாம் கடைசி பாடலை நாம் பாடுவோம். இயேசு நீங்க இருக்கையிலே என்ற பாடலை பாடுவோம். 3 சரணங்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நாங்க சோர்ந்து போவதில்லை. அன்பானவர்களே, பரிசுத்த நற்கருணைக்கு நாம் ஆயத்தமாக இருப்போமாக. வீடுகளிலே நீங்கள் ஆயத்தம் செய்திருக்கிற அந்த இடத்துல நீங்கள் வைக்கப்பட்ட துணியை நீங்கள் நகர்த்த உங்களை அன்பாய் கேட்கிறேன். முதல் பகுதி மாறி மாறி வாசித்தல். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி யாவரும் சேர்ந்து, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் ஒரு மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன். ஜெப நிலைமையிலே நாம் தொடர்ந்து காணப்படுவோமாக.
சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியை செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும்போது அவர் மூலமாய் தெய்வ சுபாவத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவலம் பற்றினார். ஆமேன். என் அன்பானவர்களே, இந்த ஜெபத்தை நாம் பயபக்தியோடு சேர்ந்து சொல்லுவோமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசியின் கீழ் விழும் துணிக்கி ஆகிலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆகிலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆனத்தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண தெய்வத்தால் நாங்கள் நிரப்பப்படவும் அவருடைய சாயலை நாங்கள் வளரவும் அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாய் இருப்பதற்கும் ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். லோகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தெய்வாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தெய்வாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தெய்வாட்டுக்குட்டியை உமது சமாதானத்தை தாரும். ஆமேன். இப்பொழுது வீடுகளிலே நீங்கள் ஆயத்தம் செய்திருக்கிற அந்த ரொட்டியை உங்கள் குடும்ப அங்கத்தினரோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய திருசரீரம். ஆயத்தம் செய்திருக்கிற ஜூஸை நீங்கள் எடுத்து குடும்பத்தாருக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்கலாம். உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய திரு ரத்தம்.
நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் இந்த நாளிலே உம்முடைய பந்தியிலே நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களுடைய எல்லா தவறுகள், குற்றங்கள், மீறுதலை மன்னித்திருக்கிறீர். சிலுவிலே நீர் எங்களுக்காக உம்முடைய சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்தீர். உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களுக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினீர். இந்த பந்தியிலே நாங்கள் சேர்ந்தது நிமித்தம் உம்முடைய மரணத்திலும் உம்முடைய உயிர்த்ததும் எங்களுக்கு பங்கு உண்டு என்று எங்களுக்கு நீர் ஞாபகம் ஊட்டினதற்காக நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் தகப்பனே, இந்த திருப்பந்தியிலே சேர்ந்த உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் நீர் ஆசீர்வதியும். வீட்டிலே பிள்ளைகள் நற்கண்ணை எடுக்காத பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அவர்களையும் கூட நீர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய மகாபெரிய இரக்கத்தினாலே முடிசூட்டி ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேளும் என் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான் தேவ ஜனமே, இந்த மே மாதமாக இருக்கிறதுனாலே உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். குறிப்பாக இந்த மே மாதத்திலே திருமண நாள், பிறந்த நாளை அனுசரிக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் தலை வணங்கி ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கும்படி கேட்கிறேன். ஜெபிப்போமாக. நல்ல ஆண்டவரே, இந்த மே மாதத்திலே திருமண நாள், பிறந்த நாளை அனுசரிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவனுடைய பிரசனம் எங்கும் நிறைந்திருக்கிறது போல அவருடைய வீட்டிலும் இல்லத்திலும் ஆண்டவரே நிறைந்திருந்து அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். குறிப்பாக திருமண நாளை ஆசீர்வதிக்கும்படி நான் கேட்கிறேன். கர்த்தர் கணவன் மனைவி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் தருவீராக. நல்ல குடும்ப வாழ்க்கையை இன்றைக்கு நீ தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பிறந்த நாளை அனுசரிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அவர்கள் தங்கள் குடும்பத்தோடு இந்த நாளை நினைவு கூறும் பொழுதும் தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதம் இருக்க ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரகாசம் அவர் மேல் உதிக்க கடவுது. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சரி, சபைக்கு நான் கொடுக்க வேண்டிய முக்கியமான அறிவிப்புகள். முதலாவது, மியான்மர் பிள்ளைகள் தத்தெடுப்பு திட்டம் நான் போன வாரம் அறிவித்தேன். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் யாராவது பிள்ளைகளை தத்தெடுக்க விரும்பினால் 150 வெள்ளி நீங்கள் கட்ட வேண்டும். தயவுசெய்து அதை சகோதரி ஏமஸிடம் அல்லது நம்முடைய சகோதரி விக்டோரியா இடத்துல இந்த பணத்தை கொடுக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு எடுத்த காணிக்கை தசம பாகத்தை நீங்கள் தனியாக எடுத்து வைக்கும்படி கேட்கிறேன். மாத கடைசியிலே அதை நீங்கள் கொடுக்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஜெபத்திற்கும் ஆசீர்வாதத்துக்கும் நாம் எழுந்து நிற்போமாக. நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட விதமாக உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. சுவாமி, நீர் எங்களோடு இருந்து எங்களோடு இந்த பரிசுத்த நாட்களையும் சேர்ந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் தாமே தொடர்ந்து உங்களுடைய சட்டைகளினாலே எங்களை மூடி மறைத்து எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வருகிற நாட்களிலும் உங்களுடைய கிருபை எங்கள் மேல் இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும் அரவணைப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு தங்கியிருந்து நம்மை காக்க கடவுது. ஆமேன், ஆமேன்.